ஃபாசில் இளையராஜா காம்பினேஷனில் படம் பண்ணாங்கன்னா பாடல் பெரிய அளவில் கிட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாசிக்காக படம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளத்திலையும். மோகன்லாலே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சோபனாவே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நதியா, நிறைய குஷ்பு, நிறைய நடிகர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பெரிய டேரக்டருடைய பையன் தான் இந்த ஃபகத் பாசில். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே தன்னுடைய பையன், தம்பி அப்படின்னு டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்க சொந்தக்காரங்க அப்புறம் ஹீரோவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை வருது, ஃபாசிலுக்கு தான் பையனை ஹீரோவாக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவரை வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிறார். அவரே சொந்தமாக டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறாரு, கையேந்தும் தூரத்து அப்படின்னு ஒரு படம். அந்த படம் பெருசாக போகல, எதிர்மறையான விமர்சனங்கள் ஆயிடுச்சு. ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு சிக்ஸ் பேக்கோ, பெரிய கர்லிங் ஹேரோ, பெரிய ஹைட் அண்ட் வெயிட்டான உடம்போ கிடையாம ஒரு வழுக்கத்தலையோட ஒரு மீடியமான ஹைட்ல ஒரு சாதாரண ஒரு மனிதர் போல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காரு ஃபகத் பாசில். ஆனா எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய நடிப்பால தனக்கு இருக்கக்கூடிய அத்தனை மைனஸையும் வந்து பிளஸ் ஆக்கின ஒரு பெரிய லெஜெண்டரியா மாறிட்டார் இன்னைக்கு. தமிழ்ல வேலைக்காரர்ல இன்ட்ரடியூஸ் ஆறாரு. அதுக்கு தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு, புஷ்பால பண்றாரு, நிறைய ஒன்மை பேக் டு பேக் பண்றாரு. மாமன்னன் அவருக்கு ஒரு பெரிய லெவல்ல ஹிட் கொடுத்துருக்கு. இப்போ ஆவேசம் அப்படின்னு ஒரு மலையாள படம், அது தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லயும் பெரிய லெவல்ல பேசப்படுற படமா இருக்கு, கொண்டாடப்படக்கூடிய படமா இருக்கு. நஸ்ரியா ஒரு பெரிய புகழின் விஷயத்தில் இருக்கிறப்ப திடீர்னு போய் கல்யாணம் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபகத் பாசில். அப்போ ஃபகத் பாசில் வந்து தமிழில் வந்து பெருசாக அறியப்படலை. இந்த ஃபோட்டோ வருது, அதை பார்த்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு, இந்த மாதிரி வயதான ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, ஃபகத் பாசிலுடைய மனைவி நஸ்ரியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபகத் பாசிலுடைய அந்த இது மாறிடுச்சு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ஃபகத் பாசில் அவர்களை பத்தி தான் பேச போறோம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஆவேசம்ன்ற ஒரு மலையாள படம் வந்து பயங்கரமா பேசப்பட்டு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபகத் பாசில் பத்தி பேசினா கரெக்டா இருக்கும். ஃபகத் பாசில் யார், எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள? ஓகே சார். ஒரு பெரிய லெஜெண்டரி டேரக்டர் ஃபாசிலுடைய பையன் தான் இந்த ஃபகத் பாசில். தமிழில் பார்த்தீங்கன்னா வருஷம் 16, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, காதலுக்கு மரியாதை, நிறைய பூவை பூச்சிடும், நிறைய படங்கள் பண்ண ஒரு டேரக்டர். ஃபாசில் இளையராஜா காம்பினேஷனில் படம் பண்ணாங்கன்னா பாடல் பெரிய அளவில் கிட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாசிக்காக படம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளத்திலையும். மோகன்லாலே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சோபனாவே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நதியா, நிறைய குஷ்பு, நிறைய நடிகர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பெரிய டேரக்டருடைய பையன் தான் இந்த ஃபகத் பாசில். ஃபாசிலுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள், இதில் முதல் பிள்ளை தான் இவர் ஃபகத். என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த ஒரு காலகட்டங்களில் விஜயினுடைய வருகை, அதாவது விஜயினுடைய அப்பா டேரக்டர் சிசி என்ன பண்ணுறாருன்னா, தன் பையனை ஹீரோவாக்கி சக்ஸஸ் பண்ணுறாரு. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே தன்னுடைய பையன், தம்பி அப்படின்னு டேரக்டர் ப்ரொடியூசர் அவங்க சொந்தக்காரங்க அப்புறம் ஹீரோவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் பல பேர் ஜெயிச்சாங்க, பல பேர் தோற்று போயிட்டாங்க. அப்போ இவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை வருது, ஃபாசிலுக்கு தன் பையனை ஹீரோவாக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவரை வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிறார். அவரே சொந்தமாக டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறாரு, கையேந்தும் தூரத்து அப்படின்னு ஒரு படம். அந்த படம் பெருசாக போகல, எதிர்மறையான விமர்சனங்கள் ஆயிடுச்சு. அதாவது அவர் வந்து ஃபாசிலுக்குன்னு ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா, அது எல்லாமே போயிடுச்சு. அது இவ்வளோ பெரிய டேரக்டரோட பையன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எதிர்மறையான விமர்சனங்கள். அவர் ஃபாசில் வந்து பெரிய அளவில் அப்செட் ஆகிறார். அப்செட் ஆகணும், இண்டஸ்ட்ரியே வேணாம், சினிமாவே வேணான்ட்டு அமெரிக்காவுக்கு படிக்க போகிறார். போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சினிமா தொடர்பே இல்லாமல் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு படிப்பு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒரு மலையாள பட வாய்ப்புகள் கிடைக்குது. கேரளா கஃபே அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பண்ணுறாரு. அந்த படம் ஒரு பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு, அவருக்கு கை கொடுத்தது. அது தொடர்ந்து வித்தியாசமான கதைகள், ஒரு சைக்கோவான ஒரு கணவர், ஒரு திருடக்கூடிய ஒரு திருடன், ஒரு கொடூரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்களங்களை தேடி கேரக்டரை தேடி நடிக்க ஆரம்பித்தார். அவருக்குன்னு ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு சிக்ஸ் பேக்கோ, பெரிய கர்லிங் ஹேரோ, பெரிய ஹைட் அண்ட் வெயிட்டான உடம்போ கிடையாமல் ஒரு வழுக்கத்தலையோட ஒரு மீடியமான ஹைட்டில் ஒரு சாதாரண ஒரு மனிதர் போல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார் ஃபகத் பாசில். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய நடிப்பால் தனக்கு இருக்கக்கூடிய அத்தனை மைனஸையும் வந்து ப்ளஸ் ஆக்கின ஒரு பெரிய லெஜெண்டரியாக மாறிட்டார். இன்றைக்கி தமிழ் மட்டும் மலையாளம் மட்டும் கிடையாது, மலையாள இண்டஸ்ட்ரியில் அறிமுகமான கூட தமிழில் வேலைக்காரர்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கு தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு, புஷ்பாவில் பண்ணுறாரு, நிறைய ஒன்மை பேக் டு பேக் பண்ணுறாரு. மாமன்னன் அவருக்கு ஒரு பெரிய லெவலில் ஹிட் கொடுத்துருக்கு. இப்போ ஆவேசம் அப்படின்னு ஒரு மலையாள படம், அது தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லையும் பெரிய லெவலில் பேசப்படுற படமாக இருக்குது, கொண்டாடப்படக்கூடிய படமாக இருக்குது.
ஒரு காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, ஒரு சீனியர் மாணவர்களுக்கும் ஜூனியர் மாணவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து கர்நாடகாவுக்கு படிக்க வரக்கூடிய ஒரு 3 மாணவர்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்டால் ராகிங் பண்ணப்படுறாங்க. அப்போ இந்த சீனியரை வந்து நம்ம அடக்கி வைக்கணும்னா லோக்கல் ரவுடிஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு இவங்க தேடி போகிறாங்க. போகிற இடத்துல பார்த்தா அவர் தான் ஃபகத் பாசில், ரங்கா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக மலையாளி ரவுடியாக இருக்கார் கர்நாடகாவில். அப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சி அவரை வந்து இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்டை வந்து மிரட்டி வைக்கிறதுக்காக பழக்கம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய கதைகள் தான் அந்த ஆவேசம். இந்த படம் அந்த ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படமாக இருந்தாலும் கூட முழுக்க இவர் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறார் அந்த படத்தை. இவருடைய கண்ட்ரோல் அந்த படம் போயிடுது. இந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே தன்னுடைய படம் ஆக்கிறார். இப்போ மாமன்னன் எடுத்தால் கூட மாமன்னனில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக இருந்தால் கூட அந்த படத்தை அதுக்கு ஈக்குவலாக இவருடைய கேரக்டரும் பேசப்படுது. அதாவது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து தன்னுக்கு ஈக்குவலாக வந்து மாற்றிக்கிறாரு. தொடர்ந்து மலையாள படம், தமிழ் படம், தெலுங்கு படம், கன்னட படங்கள்னு அவருடைய ஜானி வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. சார், ஃபஹத் ஃபாசில் தொடர்ந்து அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக கண்டென்ட் உள்ள ஃபிலிம்ஸாக தான் எடுக்கிறாரு. எப்படி இந்த மாதிரியான கதைகள்லாம் தேர்வு செய்கிறாரு? இல்லை, பேசிக்காகவே ஒரு டேரக்டருடைய பையன். அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப அந்த ஸ்கிரிப்டில் எந்த கேரக்டர் நமக்கு சூட் ஆகும், நமக்கு வந்து அதை வந்து ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எடுத்துக்கிறாரு. ரெண்டாவது அவர் வச்சு படம் பண்ண டேரக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு கேரக்டர் அவர் சொல்லிட்டோம்னா அவர் ஹோம் ஒர்க் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் ஒரு மாடுலேஷனில் கொண்டு வந்து நிற்கிறாரு. ஒரு சின்ன கேரக்டராக கூட தமிழ் இன்றைக்கி வந்து ஒரு 2 படம் ஹீரோ நடிச்சிட்டாலே அவங்க வந்து பல கோடி சம்பளம் கேட்குறாங்க. எங்களுக்கு ஓப்பனிங் சாங் வேணும், எங்களுக்கு பில்டப்பான சீன் வேணும், எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது, என் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்கன்ற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபகத் பாசில் ஒரு முழு படத்தில் ஒரு சின்ன ரோல் ஒரு காட்சி வந்தால் கூட போதும். ஆனால் அதில் நமக்கு பேசப்படக்கூடிய இடமா இருக்கணும்னு அதை தேர்ந்தெடுக்கிறார். பேசிக்காக ஒரு டேரக்டருடைய பையனாக இருக்கிறாரு. ரெண்டாவது நிறைய உலக படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர் அதிலேருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதை உள்வாங்கி அதை அப்படியே பண்ணுறப்ப அது வந்து புதுசாக இருக்குது. நீங்கள் என்ன கதையாக இருந்தாலுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் அங்கே இருக்குது. யாருடைய படமாக இருந்தாலும் இவர் உள்ளே போய்ட்டு இவர் படம் மாறிடுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை. உதயநிதி ஸ்டாலின் கூட மாமன்னன் பண்ணுறப்ப சொன்னார், வசனங்கள் பேசுகிறப்ப கண்ணை மூட மாட்டார், அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது ஒரு மெஸ்மரிசம் பண்ணக்கூடிய ஒரு வேலை, அதை இவர் கரெக்டாக பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டமான வேலையை பண்ணுறாரு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். இந்த ஃபகத் பாசிலை பொறுத்த வரைக்கும் ஃபகத் பாசிலுக்குள் ஒரு டைரக்டர் இருக்கிறார். ஃபகத் பாசில் ஃபியூச்சரில் டைரக்ட் பண்ணார்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு படம் பண்ணக்கூடிய டேரக்டர். இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க, நல்ல நல்ல படங்கள் தயாரிக்கிறாரு. நஸ்ரியா கூட அந்த நிறுவனத்தெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவருக்கு ஒரு டேரக்டர் இவருக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் அந்த கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ டெடிகேஷனாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக ஃபகத் ஃபாசில். கண்டிப்பாக. அதாவது என்னென்னா நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுவே பாதி சக்ஸஸ். நமக்கு என்ன வரும், நமக்கு எது வராது, நமக்கு எது ப்ளஸ் எது மைனஸு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு என்ன இருக்குன்னு நமக்குள்ளே ஒரு திறமை இருக்கும், அது நமக்கு தெரியாமே இருப்போம். அந்த மாதிரி நமக்குள்ளே எது வராதுன்னு தெரியும், அதை போய் விமுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். அது எது வரும் வராதுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சது வந்து ஃபகத் பாசில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தக்கன அவருடைய கேரக்டர்லாம் பண்ணிக்கிறார். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேயும் பண்ணுறாரு, செலக்டடான படம் பண்ணுறாரு. நஸ்ரியா தான் அந்த இதை பண்ணிக்கிறாங்க. நஸ்ரியாவை பொறுத்த வரைக்கும் நஸ்ரியாவுக்கும் அவருக்கும் திருமணம் ஆகிறப்போ நிறைய வயது வித்தியாசம் இருக்குன்னு ஒரு சர்ச்சை போச்சு. நான் வந்து 10-12 வருஷம் அப்படிலாம் கிடையாது, ஒரு 8 வருஷம் தான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். நஸ்ரியா ஒரு பெரிய புகழின் விஷயத்தில் இருக்கிறப்ப திடீர்னு போய் கல்யாணம் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபகத் பாசில். அப்போ ஃபகத் பாசில் வந்து தமிழில் வந்து பெருசாக அறியப்படலை. இந்த ஃபோட்டோ வருது, அதை பார்த்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தது சமூக வலைதளங்கள். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு, இந்த மாதிரி வயதான ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறையா எதிர்மறையான விமர்சனங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னா, ஃபகத் பாசிலுடைய மனைவி நஸ்ரியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபகத் பாசிலுடைய அந்த இது மாறிடுச்சு. தொடர்ந்து நல்ல நல்ல கேரக்டரை செலக்ட் பண்ணி பண்ணுறாரு. அது சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருந்தாரு. என்னை வெறும் நடிகராக மட்டும் பாருங்கள், படம் பார்த்துட்டு அதோட போயிருங்க, என்னை பற்றி வெளியில் பேசாதீங்க, ஒரு நடிகராக நான் என்னை மட்டும் பாருங்கள், மற்ற அதை தாண்டி எங்கள்கிட்ட ஒரு உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அது கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும் கிடையாது, எல்லாம் தமிழ்நாட்டிலேயும் சில நடிகர்கள் இருக்காங்க யதார்த்தமாக. அவங்க படம் பார்த்துட்டு போயிருங்க, படத்தோட கவுண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. படம் பார்த்துட்டு போயிருங்க, அவ்வளோதான். நான் ஒரு நடிகர், நீங்கள் ஒரு ஆடியன்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு 2 பேருக்குள்ள கனெக்ட், அவ்வளோதான். நீங்கள் என்னை வெளியில் போய் கோவில் கட்டுறது, எனக்கு வந்து கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதான் பண்ணாதீங்க. நான் ஒரு நடிகர், என்னுடைய வேலை அது. நீங்கள் ஒரு ஆடியன்ஸ், நீங்கள் பணம் கொடுத்து படம் பார்க்க வர்றீங்க. இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் அந்த கவுண்டமணி மாதிரி சில நடிகர் சொல்லுவாங்க. கேரளா இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலான நடிகர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. அதை சொல்கிறார், என்னை வந்து ஒரு நடிகராக மட்டும் பாருங்கள், படம் பார்த்துட்டு வெளியில் போயிருங்க, வெளியில் போய் இதை பற்றி பேசாதீங்க என்னை பற்றி
அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறார். அப்போ அங்கே ஒரு யதார்த்தத்தை இருந்தால் தான் அங்கே வெற்றி பெற முடியுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தெரியுது. சார், பொதுவாகவே வந்து கமர்ஷியல் படங்கன்னா மக்கள் விரும்பி பார்க்கறது உண்டு நம்ம தமிழ் மக்கள். ஸோ அந்த ஆவேசம் படம் எப்படி கமர்ஷியல் படமா இல்லை இந்த மாதிரியான படம்? ஒரு சாதாரண ஒரு சின்ன கமர்ஷியல் படம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை சுற்றி மையப்படுத்தி இருக்க வரக்கூடிய கதை. அதில் ஒரு இது, அதாவது என்னன்னா இந்த திமிரு படம் பார்த்தீங்களா, அதில் வடிவேல் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், ஒரு வார்டனா. அதே கேரக்டர் தான், அதை கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணால் அதுதான் அந்த ரங்கன் கேரக்டர் இந்த ஃபகத் பாசில் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் சின்ன கேரக்டர் தான், ஆனால் படம் முழுக்க அவர் தான் பேசப்படக்கூடிய ஒரு ஏன்னா அவருடைய அந்த மாடுலேஷனாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க அந்த படத்தை இவரே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுக்கிறப்ப தான் ஃபகத் பாசில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறார். இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் அண்ட் ஃபகத் பாசில் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கில் பண்ணிட்டு இருக்கிறாரு, கன்னடத்தில் பண்ணுறாரு, மலையாளத்தில் தொடர்ந்து நிறைய படம். மலையாளத்தில் அவர் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான படங்கள். முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடு விழுந்த மாதிரியான ஒரு கேரக்டரு, சைக்கோதனமான ஒரு கணவன் ஒரு கேரக்டரு, டைமண்ட் நெக்லஸ்னு ஒரு படம், ஒரு திருடனாக அடிச்சிருப்பார். ஒரு திருடி வர அந்த நெக்லஸை வந்து போலீஸ் பிடிக்க வரப்போ ஒழுங்கிட்டேன், அவன் எப்போ தருவாருன்னா காலைல பாத்ரூம் போகிறப்ப தர்றாங்க, போலீஸ் பின்னாடி தேடிட்டு போவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறாரு. ஃப்யூச்சரில் ஒரு டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கிறாரு, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு டைரக்டருடைய பையனாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் ஒரு படம் நல்ல படம் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு தமிழ்லேயும் இப்போ அவருக்கு பெரிய ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தடுத்த காலங்களில் அவருடைய மூவ்மெண்ட் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நேர்காணலில் பல சிறப்பான தகவல்களை ஃபகத் ஃபாசிலை பற்றின தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.